அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 75 ஆண்டு காலமாக மிகச் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் என்ற இந்த பேரியக்கம் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற பரப்புரையை நாடு தழுவிய பரப்புரையாக மேற்கொண்டுள்ளது. இந்த பரப்புரையினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், ஒழுக்கக்கேடுகளால் சீர்குலைந்து கிடக்கும் நம் மனித சமூகத்தை ஒழுக்க சீரர்களாக வார்த்தெடுக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுக்காகவே இந்த பரப்புரை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பள்ளி மாணவர்களிடம் இருந்து ஆரம்பித்து ஆண் பெண் வேறுபாடு இன்றி மது அருந்து வருகிறார்கள். விபத்து, கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு என எல்லா தீமைகளுக்கும் மது அடித்தளமாக உள்ளது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி போதைக்கு எதிரான நாளாக தமிழக முதல்வர் முன்னெடுத்ததை வரவேற்கின்றோம். மது தடை செய்யப்படாமல் போதையில்லா பாதை சாத்தியம் இல்லை என்பதை உணர்ந்து பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 90 பாலியல் வன்புணர்வு நடப்பதாகவும் ஆண்டுக்கு 32,000 பாலியல் வன்புணர்வு வழக்குகள் பதிவாகியுள்ளது என்று ஒன்றிய அரசின் தேசிய குற்ற ஆவண காப்பகம் புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் ஒழுக்கம் என்பதற்குள் அனைத்தும் அடங்கிவிடும் என்பதால் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற இந்த பரப்புரையை இந்தியா முழுவதும் செப்டம்பர் 1 முதல் 30 வரை மேற்கொண்டு வருகின்றோம். அந்தந்த மாவட்டங்கள் வாரியாக ஒவ்வொரு ஒருங்கிணைப்பாளர்களை கொண்டு மதம் சாரா அனைவரும் கைகோர்த்து பரப்புரை செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம். 30 நாட்களில் 2 கோடி நபர்களை நேரடியாக சந்தித்து மது ஒழிப்பு பரப்புரையை செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய நல்ல நாட்டங்களும் நோக்கங்களும் நிறைவேற எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். ஸலாம்.